இப்போ அந்த திமுக எதிர்கட்சியில் ஃபயராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அப்படிதான் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அமைதியாக இருப்பாங்க, எதிர்கட்சியாக வந்தால் அப்படியே இருப்பாங்க அப்படிமா. ஒரே ஒரு நாள் தான் பார்க்க முடிஞ்சு. உதயநிதியை வந்து கைது பண்ணி தஞ்சாவூருக்கு கூட்டு போனாங்கல்ல, அன்னைக்கு மட்டும்தான் திமுக அந்த ஃபயரை பார்க்க முடிஞ்சு. அப்படி சொல்ல முடியாது. ஜெயிச்சேன்னா அந்த ஜெயிச்ச மதப்பில் அப்படியே போயிருக்கும். இப்போ தோக்கும் போது தான் நமக்கு அந்த கவலை வரும், ஏன் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கல. அப்போ தான் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்ப்பாங்க. பாஸ் ஆகி நிறைய மார்க் எடுத்துட்டோன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து தூக்கி போயிட்டு போகிறான். அதாவது அதிக மார்க் எடுக்கிறவன் அதை போய் திரும்பி பார்ப்பான், இந்த மீடியமாக இருக்கிறவங்க அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். அப்போ அந்த மாதிரி தலைவர்களை நீங்கள் பேச விட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய இப்போ பொறுப்புகள் போடுறாங்கன்னு சொல்கிறாங்களா டிஎம்கே, அந்த பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தோன்னா டிஎம்கே வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து ஒரு அமைப்பாக சும்மா ஒரு சங்கம் மாதிரி வச்சுக்கிட்டு அங்கங்கே இதாக பண்ணிட்டு மாவட்டத்தோறும் போய் சுற்றுச்சூழல் வரட்டும், சுற்றி வரட்டும். முதல்ல அந்த 50 லட்சம் உறுப்பினர்களை தொடரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலையை வந்து ஒரு அரசியல்வாதியாக எடுத்துக்கிட்டு நம்ம கருத்து சொல்லலாம். அது வரைக்கும் அவர் சும்மா பூச்சாண்டி கட்டிட்டு தான் இருப்பார், மீடியாவுக்கு வந்து வெளிச்சம் கட்டிட்டு இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி அரசியல் போய்கிட்டு இருக்கும்போது திமுக வந்து ஒரு கொள்கை, அதிமுக வந்து ஒரு கொள்கை, நாங்கள் கொள்கை அடிப்படையிலான கட்சிக்காங்கல்ல, அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. கட்சியில் என்ன மாதிரி சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெறுமனே இதே அப்படியே தொடருமா? அவங்களுக்கு இன்னொரு பயமும் இருக்குது, நம்ம பாட்டில் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் மாற்றிட்டு மொத்தமாக டிவிக்கு பக்கம் ஓடிட்டாங்கன்னா அது வேறு பயமாக இருக்குது. இது வந்து திமுக காரங்களுக்கே பிடிக்கல. அவங்க எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் பதிலுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் அன்னைக்கு அமைச்சர் மரியவில்சன் பேசும்போது அந்த கரிகாலன் படத்துடைய ஒரு வசனத்தை சொல்லி சொன்னார். நான் தொட்டா 2031 டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதை தக்க வைக்கணும் அப்படின்னா டிஎம்கே இன்னும் களத்தில் இறங்கி செய்யணும். இளைஞர்களுக்கு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள். ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயுமே வந்து உட்கட்சி பூசலுங்கிறது பெருசாக பேசப்படும். அந்த வகையில் எடுத்துக்காட்டாக வந்து அதிமுக கட்சியை வந்து பார்த்தோம். அவங்க கட்சிகளே நிறைய உட்கட்சி பூசல் பல வருடங்களாக இருந்தது. அதன் சார்பாக அடுத்தடுத்த கட்சிகளுக்கு தாவினாங்க. இதே நேரத்தில் தாவைக்காலையும் அந்த பிரச்சனை ரெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காய்ந்த சருகுகள் வந்து உதிருது, இலை வந்து துளிர்த்துக்கிட்டே இருக்கும், அதனால் போகிறவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கள் கட்சி அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லிக்கிட்டே இருக்கு. அதிமுக தரப்பில் சொல்லப்படுது. இருந்தாலும் பொதுமக்கள் நம்ம பார்வையில் அதுதான் பார்க்க முடியுது. அதேமாதிரி தாவைக்காக்குள்ளேயும் இந்த மாதிரி புதிய கட்சியிலேருந்து வர்றதுனால அங்கேயும் ஒரு நிறைய உட்கட்சி பூசல்லாம் நடக்கு அப்படின்னும். ஆனால் திமுக பற்றி அந்த ஒரு பேச்சே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ திமுகவிலையும் அப்படி ஒரு பேச்சு வருது. திமுக என்ன அப்படின்னா, அந்த நிர்வாக சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரு கமிட்டிலாம் போட்டு இந்த கமிட்டி வந்து ஏன் தோத்தோம், தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி அவங்க ஒரு பரிந்துரைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. இளைஞர்கள் மத்தியில் வந்து திமுகவுக்கு ஆதரவு குறைஞ்சிருக்குது, அதை வந்து சரி பண்ணணும். ஏன்னா திமுகவினுடைய தொடக்க காலம் அண்ணா ஆரம்பித்த காலத்திலேருந்து திமுகவோட வெற்றிக்கு காரணமே இளைஞர்கள் தான். ஏன்னா காமராஜர் தோத்தது காரணமே சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மாணவர் அமைப்பின் தலைவர் தான். காமராஜரையே தோக்கடிச்சிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த தமிழர் நலனுக்கு எதிரான திட்டங்கள், இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள், அப்போ தமிழ்நாடு எல்லை பிரித்தது, அந்த விருதுநகர்லேயே ஒருத்தர் சங்கரலிங்க நாடார் உண்ணாவிரதம் இருந்து இறந்தது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ அதை வந்து மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் மாணவர்கள் வந்து இந்த காங்கிரஸ் ஆட்சி போகிறதுக்கு வந்து மாணவர்கள் முக்கிய காரணமாக இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஜென்சிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாணவர்கள் மத்தியில் கருத்தியல் ரீதியாக கொள்கை அடிப்படையில் வந்து ஒரு எழுச்சியை வந்து இவங்க உண்டாக்கியிருக்காங்களா அப்படின்னா திமுக வந்து அதை செய்ய தவறிட்டாங்க. அதுதான் இந்த மிகப்பெரிய தோல்வி காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து இப்போ கட்சியில் வந்து ஒரு சீரமைப்பை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத வந்து திமுக முடிவு பண்ணியிருக்காங்க. கட்சியில் வந்து பொதுச் செயலாளர், பொருளாளர் 2 பேரையுமே மாற்ற போகிறாங்க. பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டிஆர் பாலு. இப்போ 2 பேரையும் மாற்றிட்டு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூகத்தில் இருக்கவங்க 8 பேருக்கு நாங்கள் அமைச்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தாவைக்கால சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பட்டியல் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கணும். இப்போ விவசாய அணியில் ஏகேஎஸ் விஜயன் இருக்கிறாரு, எம்பியா ஆராசா இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் மாநில பொறுப்பு கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா டிஎம்கேல பார்த்தீங்கன்னா அந்த துணை பொதுச் செயலாளர், மாவட்டத்தில் துணை செயலாளர், ஒன்றியத்தில் துணை செயலாளர், கிளையில் துணை செயலாளர் இப்படிங்கிற போஸ்ட் மட்டும் பெண்களுக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் மற்ற கட்சிகளில் என்னென்னா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிறது வந்துடுது. இதனால் அந்த ஒட்டுமொத்தமான அந்த வாக்குகள் எல்லாமே டிவிகேக்கு போயிருக்கு. அது ஒரு காலத்தில் காங்கிரஸாக இருந்தது, அப்புறம் எம்ஜிஆர் வரும்போது அதிமுகவுக்கு போனது, இப்போ விஜய் பக்கம் போயிடுச்சு. அப்போ இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த நிர்வாகத்தில் பட்டியல் சமூகத்துக்கும் பெண்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து டிஎம்கேல எடுக்கிறாங்க. ஆனால் இதை செயல்படுத்த விடாமல் சீனியர்ஸ் வந்து தடை போடுறாங்க. ஏன்னா அவன் 4 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தான், 5 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அப்படின்னு இருக்கும்போது
இது உடைஞ்சது அப்படின்னா அவங்களுடைய அதிகாரம் அதிகாரம் வந்து குறைஞ்சிரும், நம்முடைய செல்வாக்கு குறைஞ்சிரும். இப்போ உதாரணமா அனிதா ராதாகிருஷ்ணன் 3 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் தூத்துக்குடியில், கீதா ஜீவன் வந்து 3 மாவட்டத்துக்கு 3 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர். கோயில்பட்டி, விளாத்திக்குளம், தூத்துக்குடியில் கீதா ஜீவன் தோந்துட்டாங்க. ஆனால் கோயில்பட்டி விளாத்திக்குளம் ஜெயிச்சது. அந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரில் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அவர் கண்ட்ரோலில் இருந்த சிறுவிகுண்டமும் ஓட்டப்பிராரமும் தோந்து போயிடுச்சு. அப்போ முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 தொகுதிக்கு ஜெயிக்கல அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் தூக்குவாகும் அப்படின்னு சொல்லி முதல்ல தேர்தலுக்கு முந்தைய கூட்டத்திலே கண்டிஷனா வந்து மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அப்போ இது நடக்கல. இன்னைக்கு நடந்த அந்த கட்டமைப்புலையும் சீர்திருத்தம் கொண்டு வரணும், கட்சியில அமைப்புகள்லாம் மாற்றணும், கிளை செயலாளர் இதுல இருந்து தேர்தல் வச்சு பெரும்பான்மை இந்த திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில 2 தொகுதிகள் தொடர்ந்து அந்த மாவட்ட செயலர் மாத்திருப்பாங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஜெயிச்சேன்னா அந்த ஜெயிச்ச மதப்புல அப்படியே போயிருக்கும். இப்போ தோக்கும் போது தான் நமக்கு அந்த கவலை வரும், ஏன் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அப்பதான் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்ப்பாங்க. பாஸ் ஆகி நிறைய மார்க் எடுத்துட்டோம்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து தூக்கி போயிட்டு, அதாவது அதிக மார்க் எடுக்கிறவன் அதை போய் திரும்பி பார்ப்பான், இந்த மீடியமா இருக்கிறவங்க அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். அது மாதிரி இது தோத்தாச்சு, இதுக்கு காரணம் கண்டுக்கிறேன். ஆனால் கட்சிக்குள்ள வந்து பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ சேகர் பாபு இருக்கிறாரு. சேகர் பாபு தான் சட்டசபைக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைச்சு உதயநிதி வரும்போது வரவேற்று கூப்பிட்டு வர்றது, உதயநிதி போகும்போது கூட்டிகிட்டு போய் அனுப்பி வைக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனும் செந்தில் பாலாஜியும் ஒதுங்கி இருக்கிறாங்க. சேகர் பாபு பின்னால் அவங்க 2 பேரும் போகலை. அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஒன்று புகஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் உதயநிதியை வரவேற்கிறது கூட்டிகிட்டு போகிறது ஒன்று, அப்புறம் சட்டசபைக்கு உள்ளே பேசுகிறாங்கல்ல, பேசும்போது ஏவாவேலு வந்து ஆதவரிஜனா எனக்கு சொந்தக்காரன், மரிய வில்சன் எனக்கு மருமக, அண்ணன் பையன் மருமக அப்படின்னு தான் சொல்றாரு. பிசினஸ்ல அவங்க பார்ட்னர். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த மாதிரி பேசுறாங்க. இவர் ரிஷிவந்தியம் கார்த்திகேயனும் பேசியிருந்தாரு, எங்களுக்கு சொந்தக்காரு. அந்த உறவு முறையெல்லாம் சொல்றாங்கல்ல, இது வந்து திமுக காரங்களுக்கே பிடிக்கல. அவங்க எம்எல்ஏக்களை வந்து நீங்க பதிலுக்கு நீங்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் அன்னைக்கு அமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது அந்த கரிகாலன் படத்துடைய ஒரு வசனத்தை சொல்றாரு, நான் தொட்டா குறி வச்சா தாக்கம் தெரியும், தடுக்கவும் தெரியும், அந்த மாதிரி குறி இல்லைன்னா குறி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எழுதுனது கலைஞர் கருணாநிதி. அப்போ இந்த டீம்ல இருந்து எடுத்து சொல்லணும் சீனியர்ஸ். அவர் நேரு வந்து அவரை பத்தின அந்த நகராட்சி சம்பந்தப்பட்டது உடனே அமைச்சர் சரத்துக்கு வந்து எந்திரிச்சு பதில் சொல்றாரு. ஏவாவேலு அப்படியே நம்ம தம்பி தான், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்றது. அப்போ அந்த திமுக எதிர்கட்சியில ஃபயரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அப்படிதான் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது அமைதியா இருப்பாங்க, எதிர்கட்சியா அப்படியே இருப்பாங்க அப்படிமா. ஒரே ஒரு நாள் தான் பார்க்க முடிஞ்சு, உதயநிதியை வந்து கைது பண்ணி தஞ்சாவூருக்கு கூட்டு போனாங்கல்ல, அன்னைக்கு மட்டும்தான் திமுக அந்த ஃபயரை பார்க்க முடிஞ்சு. மற்ற நாள் அவங்க எங்க இருக்காங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியல. இல்ல அதுவுமே ஒரு செலிப்ரேஷன் மோடு மாதிரி தான் போயிருந்துச்சு. இல்ல அந்த கூட்டத்தை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுல, கூட்டம் உடனே அத்தனை மணி நேரத்துக்குள்ள திரள்றாங்க, எல்லா ஊர்லயும் போராட்டம் பண்றாங்க. இதே போல இந்த போதை பிரச்சனை, கோயம்புத்தூர் மாணவர் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் வருது. சட்டசபையில உதயநிதி பேசுறாரு ஓரளவு, ஆனா அதுக்கு ஈடுகள் கொடுக்குற மாதிரி கூட வந்து சப்போர்ட் ஆட்கள். ஓபிஎஸ் கவர் பண்றாரு சட்டசபையில, அவர் புதுசா வந்தவர், திமுக புதுசா வந்தவர். ஓபிஎஸ் சொல்ற பாயிண்ட் கூட பரம்பரை திமுகன்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட இருந்து வரல. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க நகைச்சுவையா பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அன்றைய ஒரு நாளே வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முழுக்க தாவேகா கூட இணைஞ்சு பேசுற மாதிரி பேசிட்டு நீங்க அவரை விஜயை சிரிச்ச வச்சு சந்தோஷப்படுத்திட்டு அப்படி போய்கிட்டு இருக்காரு. இப்போ வேலுமணி வந்து பின்னால இருந்துகிட்டு ஏடிஎம்கேல டிவிகேக்கு சப்போர்ட்டா எப்படி பேசுறாரோ அது மாதிரி டிஎம்கேல பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அப்படி பேசுறாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம், அதாவது வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு, கிடைச்ச வாய்ப்பு வந்து சரியா பயன்படுத்தாம, இவர் டாக்டர் புதுக்கோட்டையில இருந்து ஒரு டாக்டர் அவர் இதுல பேசினாரு, அந்த பட்ஜெட் விவாதத்துல வந்து பேசினாரு. சபாநாயகர் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப வந்து முத்துராஜன் நினைக்கிறேன், டாக்டர் முத்துராஜன், அவர் வந்து திரும்ப சொன்னதே சொல்லி டைம் வந்து வேஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஆள் இல்லையா? அமைச்சர் சிவசங்கர் முன்னாள் அமைச்சரா இருந்தாரு, சிவசங்கர் இருக்காரு, தங்கந்தன் அரசு, இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படிங்கறது வெளியில நமக்கு தெரியல. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது, அதாவது தாவேக்கா அரசு மேல ஒரு பயம் அப்படி இருக்கு அப்படின்னு மாதிரியும் சொல்லப்படுது. அதாவது என்னன்னா, இவங்க வந்து இப்போ அடுத்தடுத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, புகார், ஊழல், குற்றச்சாட்டு அந்த மாதிரி நமக்கு பழைய வரலாறு இருந்தாலும் இல்ல இனிமே அப்படி எதுவும் வந்துருமோ வச்சிருமோ அப்படின்ற பயத்துல இவங்க பேச பார்த்த கட்சி அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், எங்க மீது கை வச்சு பாக்குறியா அப்படின்னு மேடையில பேசுறாங்கல்ல. அப்போ சட்டசபையில நீங்க என்ன செய்றீங்க? உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல சார்.
இருந்தாலும் அந்த நீங்க ஆதாரங்கள் அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, சொல்லும்போது ஒருத்தருக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் எடுத்து கொடுக்கணும், பேசணும். அந்த வாதம் விவாதம் இருக்குல்ல, அது ஆரோக்கியமான முறையில் இருக்கணும்ல, அது வந்து அங்க மைனஸா இருக்கு. அப்போ உதயநிதிக்கு சப்போர்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா அதுல பின்னால் நிக்கிறதெல்லாம் பாருங்க 60-70 தாண்டின மூத்த ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இளைஞர் பட்டாளம் ஒன்று கூட இருந்துச்சுன்னா அது உதயநிதிக்கு சப்போர்ட்டா இருக்கும். உதயநிதி வெறுமனே போய் சண்டைக்கு போக முடியாது. சண்டைக்குன்னா அந்த வாதத்துக்கு போக முடியாது, விவாதம் பண்ண முடியாது. அவருக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும். ஏன்னா அவரே வந்து ரீசெண்டாக தான் அரசியல் கற்றுக்கிட்டு வந்தவர். அதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு அரசியலே வேண்டான்னு சினிமா சார்ந்து இருந்தவர். அரசியலுக்கு வரமாட்டேன்லாம் சொன்னார். அப்புறம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் தான் நிறைய வந்து கற்றுக்கிட்டு படிச்சுக்கிட்டு வந்தார். அன்னைக்கு இந்த வேளாண் கடன் தள்ளுபடி பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அது 50,000 75,000 அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பின்னால் இருக்க யாருமே பதில் சொல்லலை. அப்புறம் அவரே சொல்றாரு, ஃபர்ஸ்ட் 50,000 சொன்னாங்க, அப்புறம் 75,000 உயர்த்தினாங்க அப்படின்னு சொல்லி அவரே எங்கேயோ பேப்பரில் படிச்சிருக்கிறாரு. அவரே சொல்றாரு. அப்போ அந்த டீம் வந்து டிஎம்கேனா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருந்துச்சு. அது வந்து இப்போ இல்லை. இப்போ அவங்க ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது சரி, கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது சரி, அந்த வாதங்கள் வந்து கடுமையாக இருக்கும். பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்து வைப்பாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த இவங்களை கோவப்படுத்துறது, அவங்கள கோவப்படுத்துறது, பெஞ்சு தட்டுறது, இதில் தான் இருக்கே தவிர, ஏன்னா எல்லாமே லைவ்ல போய்கிட்டு இருக்கு. இப்போ லைவ்ல போய்கிட்டு இருக்கும்போது இது ஒரு இத்தனை ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு சட்டசபையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கே அது வந்து சீனியர் ரிப்போர்ட்டர்ஸோ அரசியல்வாதிகளோ பார்த்துட்டு இப்படி இருக்குதே நம்ம சட்டமன்றம் அப்படின்னு வேதனைப்படக்கூடிய அளவில் தான். அது ஆளுங்கட்சி செயல்பாடை மட்டும் சொல்ல முடியாது. டிவிக்கெல்லாம் அவங்க புதுசு, இப்போதான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். இப்போ ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் ஸ்கோர் பண்ற அளவுக்கு கூட டிஎம்கேல வந்து ஸ்கோர் பண்ணல. அப்போ டிஎம்கேனுடைய அந்த செயல்பாடுகள் வந்து குறைவா இருக்கு. அது வந்து உட்கட்சி பிரச்சனைகள் தான் முக்கியமான காரணம். நீங்க பாத்தீங்கன்னா ஏவாவேலு எந்திரிச்சு பேசும்போது பின்னால முன்னாள் அமைச்சர் சிவசங்கரோ மற்றவங்களோ வந்து அவங்களுடைய பார்வை, சிரிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னால வந்து இதா இல்லை. அப்போ இந்த மாதிரி இளம்னா அவங்க இளைஞரணி அப்படிங்கிறது 45 வயசு 50 வயசு தான். அப்போ அந்த மாதிரி தலைவர்களை நீங்க பேச விட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய இப்போ பொறுப்புகள் போடுறாங்கன்னு சொல்றாங்களா டிஎம்கே, அந்த பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தோன்னா டிஎம்கே வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு யாரு ஒரு விஜய், தனுஷ், அண்ணாமலை எல்லாம் ஃபீல்ட் அவுட்டுங்க. அவருக்கு ஃபாலோவர்ஸே 20 லட்சம் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பில் அவங்க பதுங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அதனால அவர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு அமைப்பா சும்மா ஒரு சங்கம் மாதிரி வச்சுக்கிட்டு அங்கங்க இதாக பண்ணிட்டு மாவட்ட தூரம் போய் சுற்றுச்சூழல் சுற்றி வரட்டும். முதல்ல அந்த 50 லட்சம் உறுப்பினர்களை தொடரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலையை வந்து ஒரு அரசியல்வாதியாக எடுத்துக்கிட்டு நம்ம கருத்து சொல்லலாம். அது வரைக்கும் அவர் சும்மா பூச்சாண்டி கட்டிட்டு தான் இருப்பார், மீடியாவுக்கு வந்து வெளிச்சம் கட்டிட்டு இருக்கிறார். இப்போ அடுத்து வந்து இவர் தனுஷ் வர்றாரு, துருவிக்ரம் வராரு அப்படிங்காங்க. இன்னொருத்தர் பிரதீப் ரங்கநாதன் அடுத்து எதிர்கட்சி தலைவர். பிரதீப் ரங்கநாதன் கொடியேற்றும் போது மேடையில் யார் இருப்பா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க, விவாதம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அரசியல் போய்கிட்டு இருக்கும்போது திமுக வந்து ஒரு கொள்கை, அதிமுக வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான கட்சிங்காங்கல்ல, அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. கட்சியில் என்ன மாதிரி சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெறுமனே இதே அப்படியே தொடருமா? அவங்களுக்கு இன்னொரு பயமும் இருக்குது. நம்ம பாட்டில் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் மாற்றிட்டு மொத்தமாக டிவிக்கு பக்கம் ஓடிட்டாங்கன்னா அது வேற பயமா இருக்கு. ஏன்னா அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி அவங்களோட குரலை இப்போ காணும். அவங்கெல்லாம் டிவிக்கு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அன்பில் மகேஷ் எப்பனாலும் போகலாம், ஏன்னா அவர் மேலே கேஸ் இருக்கு, அந்த பிடிஆர் சுமார் கேஸ் இருக்கு. அப்போ அந்த இதை வச்சுட்டு அவர் எப்பனாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி நெருக்கடி இருக்கும்போது நிர்வாகிகள் மாற்றம் எப்படி நடக்கும்? நேர்மையாக நடக்குமா? அப்படி நடந்தா மாற்றப்படக்கூடிய நிர்வாகிகளை தக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக இயக்கமா அப்படிங்கிறத திமுக ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அது எப்படி நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சீனியர்ஸ் அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ற விஷயமும் இருக்குது. இந்த இளைஞர்கள் வருகை, ஆனால் எது எப்படியோ தாவைக்கா வந்து ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை முன்னெடுத்து கொண்டு வந்து பதவிகள் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் அதை நீச்சியை வந்து அதிமுகவிலையும் அதான் பார்க்கணும். அவங்களும் அதான் சொல்கிறாங்க, இளைஞர்களோட எதிர்காலம் அவங்களுக்கு வாய்ப்புன்னு. இப்போ திமுகவும் அதான் சொல்கிறாங்க. எது எப்படியோ அடுத்த அரசியல் 2031 டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதை தக்க வைக்கணும் அப்படின்னா டிஎம்கே இன்னும் களத்தில் இறங்கி செய்யணும். இளைஞர்களுக்கு, உழைக்கிறவங்களுக்கு அதிகமாக எல்லாத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா அது நடக்கும். ஆக மொத்தம் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அரசியல் அப்படின்னு இப்போ நம்ம அவங்கள வந்து கொள்கை அடிப்படையில் தயார்படுத்தணும். அதை வந்து செய்வாங்களான்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், திமுக அடுத்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றிங்க.